ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ப்ளி சார் ஸ்பைரோ. நீட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 11 days இருக்குது. நீங்கள் எல்லாம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனில் நீட் 2026 எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸ்பெஷலி பயாலஜி இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஸோ 360 out of 360 எப்படி ஸ்கோர் பண்ணுறது? ஏன்னா 360ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கோர் இன் பயாலஜி. ஏன்னா உங்கள் நீட்டில் 50% மார்க் பயாலஜியில் இருக்குது. உங்களோட ரேங்க் அண்ட் உங்களோட சீட்டு டிசைடிங் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இந்த பயாலஜியாக இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 11 days, ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக 360 out of 360 நீங்கள் பயாலஜியில் ஸ்கோர் பண்ணணுன்னா அதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்டிஏ கொடுத்த ப்ளூ பிரிண்ட் படி பயாலஜியில் நம்ம எதிர்பார்த்ததை விட டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் எதிர்பார்க்காத சாப்டர்ஸில் தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் 20 yearsலேயே ரொம்ப டஃப்பான பேப்பராக இருந்துச்சு. பட் பயாலஜி பேப்பர் நீட் 2025 கொஞ்சம் லென்த்தியாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீட் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, நீட் 2026 அகைன் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியான பேப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 1 hourல உங்களுக்கு இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் 1 hourல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நிறைய பேப்பர்ஸை, மாடல் பேப்பர்ஸ், மார்க் பேப்பர்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 360 ஸ்கோரை நீங்கள் கொண்டு வர முடியும். அதில் வித்தின் 1 hourல பயாலஜி முடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லையும் இருந்தாலுமே கூட உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற விதத்தில் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் ரீச் பண்ண முடியும். நீட்டில் பயாலஜி எக்ஸாம் இருக்கிறதுனால தான் ஆல்மோஸ்ட் 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. இதே மாதிரி ஜேஇ மாதிரி பயாலஜி இல்லாமல் மேக்ஸ் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வர மாதிரி 14 to 15 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பியர் ஆவாங்க. அப்போ பயாலஜி எல்லாருலேயும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் இருந்தாலுமே கூட அதுலேயுமே எல்லாருமே ஃபுல் ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னா இல்லை, ஒரு 5 to 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 340, 350 ரீச் பண்ணுறாங்க. அப்போது பயாலஜி அப்போ டஃப்பாக கேட்டால் டஃப் கிடையாது. சில சாப்டர்ஸ் இந்த நீட் 2026க்கு என்னோட ப்ரிடிக்ஷன் அண்ட் ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில சாப்டர் சஜஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் முக்கியமானா, இந்த சாப்டர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, எல்லா சாப்டர்ஸ் தான் முக்கியம். மெயினாக உங்களை 330 360 போகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், நீங்கள் அதிகமான இந்த நெக்ஸ்ட் 10 days அதிகமான சாப்டர்ஸ், அதிகமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சாப்டர்ஸாக இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 360 out of 360 ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் மினிமம் நீங்கள் ரொம்ப குவாலிஃபைடான கொஸ்டின்ஸாக, ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக, ரொம்ப கான்செப்டுவல் பேஸ், ட்விஸ்டர் அண்ட் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஈச் சாப்டர் இந்த 10 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 360ங்கிற எய்மை அச்சீவ் பண்ணிட முடியும். நீங்கள் பயாலஜியில் 1 hourக்குள்ளே பேப்பரை முடிச்சுட்டு 360 marks ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட எக்ஸாம் ஹாலில் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் சில கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்தாலுமே கூட உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 360ங்கிறது ஆஃப் ஏ மார்க். உங்களோட கட் ஆஃப் அரௌண்ட் 570, 580 வருதுன்னா அதில் 360 எடுத்திங்கன்னா பேலன்ஸ் அவுட் ஆஃப் 360ல் ஒரு 220 marks ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணால் கூட நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டை கண்டிப்பாக என்ஷூர் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய பயாலஜியை நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஃபாலோயிங் சாப்டர்ஸை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணி, எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணுங்கள், அதில் இந்த சாப்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 360 இஸ் வெரி மச் பாசிபிள். அதில் பார்த்தீங்கன்னா +1 பாட்னி, நம்ம +1 பாட்னியில் நம்ம ஒரு 4 சாப்டரை மெயினாக இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 சாப்டரில் நீங்கள் கண்டிப்பாக இது இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஃப் திஸ் நீட் 2026 மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இதிலிருந்து உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், இதிலிருந்தும் உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ். பிளான்ட் கிங்டம் அடுத்த ஆர்டர், இதிலிருந்தும் 2 to 3 கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், இதிலிருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு டோட்டலாக +1 அண்ட் +2 பாட்னி ஜுவாலஜி டோட்டலாக 90 கொஸ்டின்ஸ். அப்போ +1 பாட்னிலிருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த 30 கொஸ்டின்ஸில் நியர் அபவுட் ஒரு 12 to 15 கொஸ்டின்ஸ் இந்த 4 சாப்டர்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் தான் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். மற்ற சாப்டரில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் டைரக்ட் NCERT லைன்ஸோ ஈஸியாக ட்விஸ்டட் ட்ரிக்கே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த 4 சாப்டர் தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதிகமாக இருக்கும்.
இந்த 4 சாப்டரில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கான்ட்ரவர்சி பேஸ்ட் ஆகும், சில இது லிங்க்டு வித் என்சிஆர்டி பட் ஃபீல் தட் இட்ஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி, அந்த மாதிரியும் சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாகவும் இருக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 4 சாப்டரை இந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா, டாப் ஆர்டர் வந்து மார்ஃபாலஜி, செகண்ட் இஸ் அனாட்டமி ஆஃப் ஃப்ளரிங் பிளான்ட்ஸ், மூணாவது பிளான் கிங்டம், நாலாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ட்ஸ். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களால் +1 பாட்னியில் மேக்ஸிமம் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிட முடியும். அதே மாதிரி +2 பாட்னிங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் 7 சாப்டர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 சாப்டர்ஸாக இந்த 4 சாப்டர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதுவுமே ப்ரையாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதில் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வருஷம் நீட்டில் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். 4 to 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் இன் பாட்னியில் ஆர் 45 to 46 கொஸ்டின்ஸ் பாட்னியில் வரலாம். அதில் 4 to 5 கொஸ்டின்ஸ் பேர் மினிமம் 4 கொஸ்டின்ஸ் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சாப்டர்லேயே உங்களுக்கு 16 மார்க் இருக்குது. ரெண்டாவது பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ், மூணாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளரிங் பிளான்ட்ஸ் 3 to 3 கொஸ்டின்ஸ். இந்த 3 சாப்டரையும் நீங்கள் ரொம்ப தரவாக ப்ரிப்பேர் பண்ணி நூக் அண்ட் கார்னர் என்சிஆர்டி ஒவ்வொரு லைனையும் மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணி நீங்கள் இந்த சாப்டருக்கு கூட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை என்சிஆர்டி பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு போத் +1 +2 2 பாட்னிலையும் இந்த 7 சாப்டர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் 90 கொஸ்டின்ஸ் இன் பயாலஜியில் ஒரு 45 to 46 கொஸ்டின்ஸ் டோட்டலாக உங்களுக்கு +1 +2 பாட்னியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எக்ஸ்பெஷலி இந்த 7 சாப்டர்ஸில் இருந்து உங்களுக்கு அரௌண்ட் 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 7 சாப்டர்லேருந்து மட்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லா சாப்டர்லேருந்து 20 கொஸ்டினும் இந்த 7 சாப்டர்லேருந்து மினிமம் 20 to மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 7 சாப்டர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே இந்த ஒரு வேளை உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 360 மிஸ் பண்ணும்போது அது எந்த சாப்டர்லேருந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த சாப்டரில் தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக லென்த்தியாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அசசன் ரீசனிங் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக இந்த சாப்டர்லேருந்து கால்குலேஷன் பேஸ் இதெல்லாம் இந்த சாப்டர்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த 7 சாப்டரை நீங்கள் தரவு பண்ணும்போது பாட்னியில் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஜுவாலஜியோட பாட்னி வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸ்டூடெண்ட் ஜுவாலஜி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, பாட்னியில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். அந்த பாட்னியில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இந்த 7 சாப்டராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மார்ஃபாலஜி, அனாட்டமி, பிளான் கிங்டம் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் +1 பாட்டனி. +2 பாட்டனியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதை நீங்கள் மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். மற்ற சாப்டரை அசூசபிள் எப்பயுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெர் இஸ் வெரி குட் ஸ்கோரை வந்து நீங்கள் +1 +2 பாட்னியில் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஜுவாலஜி கம்பேரிட்டிவ்லி பாட்னி வந்து ஜுவாலஜியில் உங்களால் ஓரளவுக்கு நல்லா தரவாகவே இருப்பீங்க. பட் இந்த வருஷம் எங்கள் ஸ்பைரோ டீமோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் இன் +1 ஜுவாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்டர் மோஸ்ட் ப்ராபப்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸ்பெஷலி லொக்கமேஷன் அண்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு இந்த வருஷம் மோர் வெயிட்டேஜ் வில் பி அரௌண்ட் 3 கொஸ்டின்ஸ் அது வர வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அகைன் உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்க வர வாய்ப்பு இருக்குது. அனிமல் கிங்டம் அகைன் 2 to 3 கொஸ்டின்ஸ். எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸில் அகைன் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 4 சாப்டர்லேருந்தே உங்களுக்கு நியர் அபவுட் வந்து அவுட் ஆஃப் 11 சாப்டர்ஸ் இன் +1 ஜுவாலஜியில் இதில் இருந்தே உங்களுக்கு நியர் அபவுட் 10 to 15 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதில் தான் லென்த்தியான கொஸ்டின், ட்விஸ்டட், அசசன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் டைப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெஷலி இந்த சாப்டர் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சாப்டர் நீங்கள் தரவு பண்ணி இதில் ரொம்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அலாங் வித் மற்ற சாப்டரையும் நீங்கள் நார்மலாக ரிவைஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் +1 ஜுவாலஜியில் நல்ல வெல் அண்ட் குட் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 ஜுவாலஜியில் தேர் இஸ் 3 சாப்டர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இதில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃபார் NEET 2026. ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 2 to 3 கொஸ்டின்ஸும், ஆர்கனிசம் பாப்புலேஷனில் 2 கொஸ்டின்ஸும் 2 to 3 கொஸ்டின்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 சாப்டர் புட் டுகெதர் நியர் அபவுட் 20 to 25 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் +1 +2 ஜுவாலஜியில் இந்த 7 சாப்டரை நீங்கள் ரொம்ப தரவாக இருந்தீங்கன்னாவே 20 to 25 கொஸ்டின்ஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பாட்னியில் ஒரு 7 சாப்டர் காட்டினேன் +1 +2. அதே மாதிரி வந்து +1 +2 ஜுவாலஜியில் ஒரு 7 சாப்டர் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இஸ் ஹியூமன் ஹெல்த் டிசீஸ். இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் லொக்கமேஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த சாப்டர்ஸை நீங்கள்
ரொம்ப தரவு பண்ணி இதில் நிறைய கொஸ்டின்ஸை மாடல் பேப்பரும் இந்த கொஸ்டின்ஸை தேடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தேர் இஸ் வெரி குட் சான்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட் 300 320 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் 360 மிஸ் பண்ணுறதுக்கு இந்த சாப்டர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அதில் இந்த 7 சாப்டரையும், ஸோ இந்த 7 சாப்டர் பாட்னியும் இந்த 7 சாப்டர் ஜுவாலஜியும் அவுட் ஆஃப் 32 சாப்டர்ஸ் நீங்கள் ரொம்ப தரவு பண்ணிவிட்டு மற்ற சாப்டர்ஸ் எப்பயும் போல் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த நீட் எக்ஸாம் 2026 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காது. பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் ஃபுல் டெஸ்ட் நிறைய உங்கள் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை இண்டிவிஜுவலோ எழுதி பார்ப்பீங்க. பட் எவ்வளோ பெரிய லென்த்தியான பேப்பராக இருந்தாலும் நீங்கள் அதிகபட்சம் எடுக்கக்கூடிய டைம் 50 to 55 மினிட்ஸ். ஷேடிங்கோட 1 ஹவருக்கு மேலே நீங்கள் எடுக்காத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட்டோட அது இல்லாமல் இந்த 14 சாப்டரையும் ரொம்ப தரவாக வச்சுருந்தீங்கன்னா 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பயாலஜியில் நீங்கள் ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை ரொம்ப பாசிட்டிவாக எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தான் சால்வ் பண்ணுவாங்க. பயாலஜி சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். என்னோட ப்ரெடிக்ஷன் அப்ராக்சிமேட் 90% வெயிட்டேஜ் இந்த சாப்டர்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி நீட் 2026 உங்கள் ட்ரீம் காலேஜ் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்பைரோவில் நீட் 2027 ரிப்பீட்டட் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ அட்மிஷன் நம்ம 5th ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. ஸோ நீட் 2026 வந்து நான் ஒரு மேல் அட்டம் தான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் ஒரு ட்ரையல் தான் பார்க்குறேன். பட் மெயினாக என்னோடய எய்ம் வந்து நீட் 2027 நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் 10 இயர்ஸாக அறுபது 3500+ ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம ஸ்பைரோவிலேருந்து கோச்சிங் மூலமாக அனுப்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எம்பிபிஎஸ்ஸே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட எய்ம், உங்களோட ட்ரீம் டாப் காலேஜ், எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி போன்ற காலேஜ் தான் உங்களோட எய்ம்னா ஸ்பைரோட நீட் ரிப்பீட்டட் 2027 கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்மிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி நீட் 2026 என்ன வெயிட்டேஜ் இருக்கும், ஃபிசிக்ஸ் நீட் 2026 என்ன வெயிட்டேஜ் இருக்குங்கிற வீடியோவோட கூடிய சீக்கிரம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.